நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்சிபி இருக்கிற ஃபார்முக்கு ஒன்னே ஒன்று தான் குறை. இப்போவே கப் எடுத்து கையில் கொடுத்துருங்க. பிகாஸ் போன வருஷத்தோட வின்னர் மட்டும் இல்லை, இந்த வருஷத்தோட வின்னரும் ஆர்சிபி தான். சிஎஸ்கேவை இந்த கில்லு பையன் சைலன்ஸ் பண்ணுறதை பார்த்தா தரமான சம்பவம் பண்ணுவான்னு பார்த்தா இன்றைக்கி இவனை மட்டும் இல்லை டீமையே பிடிச்சி நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயம் தெரியாதுங்கிற மாதிரி 4 பேர் சேர்ந்து முரட்டு சம்பவத்தை நீ பண்ணி விட்டானுங்க. குணல் பாண்டியா, படிக்கல், பட்டிதர், கோலி அடித்த அடியில் ஸ்கோர் 200 வருமா அப்படின்னு பார்த்தா 254 வரைக்கும் இன்றைக்கி பயங்கரமாக போயிடுச்சு. ஜிடி லாஸ் பண்ணிடுவாங்க முன்னாடியே தெரிஞ்சிச்சு. பிகாஸ் அப்படி ஒரு பேட்டிங்கு இருந்தாலும் சுபன் கில் இன்னைக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா அவனும் இன்னைக்கு டக்குன்னு அவுட் ஆயிட்டான். தரமான டீமை வச்சிருந்தாலும் ஆர்சிபி கிட்ட இன்னைக்கு செல்லுபடி ஆகாதுன்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸில் இன்னைக்கு பட்டிதர் அடிச்ச அடி தான் இன்னைக்கு சரியான கிளாசிக்கல் இன்னிங்ஸே நான் சொல்லுவேன். மனுஷன் போன வருஷம் ஃபைனலுக்கு உண்டான ரீசன் மட்டும் இல்லை, இந்த வருஷம் ஃபைனல் போனதுக்கு முக்கியமான ரீசன் பட்டிதர் அடிச்ச அடி தான். ஸோ ஃபைனல் போன ஆர்சிபி கப் அடிப்பாங்களா என்னங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.